ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன். அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல நம்மை தேற்றி ஆற்றி புத்தி சொல்லி நம்மை நல்வழிப்படுத்துகிற தேவாதி தேவன் உங்கள் ஒவ்வொரையும் பார்த்து சொல்லுகிறார், வேதனைப்படுத்தாதீங்க. அதனால தான் இந்த தலைப்பே வேதனைப்படுத்தாதீர். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட எப்படிப்பட்ட மனுஷர்கள் தேவாதி தேவனுடைய மனதை விசனப்படுத்துகிறார்கள், அல்லது எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் இன்றைக்கு சர்வ வல்லவருடைய பார்வைக்கு பொல்லாப்பை நடப்பிக்கிறார்கள் என்பதை சில உதாரணத்தோடு உங்கள் மத்தியில் நான் விளக்கி சொல்லி, அப்படிப்பட்ட மனுஷர்கள் விட்டு விலகி வர தேவ ஆவியானவருடைய உதவியை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்பொழுதும் கூட உங்களுடைய புரிந்து கொள்வதற்காக எப்படிப்பட்ட மனுஷர்கள் தேவாதி தேவனை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க என்பதை நம்ம சிந்திக்க போகிறோம். இதில் ஏதாவது ஒரு குணம் நமக்குள்ளே இருந்தால் கூட நாமும் அந்த மனுஷர்களை போல மாறிடுவோம். அதனால் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவர். இந்த செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். சர்வ வல்லவர் தகப்பன் தன் பிள்ளைகிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? எப்பொழுதும் தன் பிள்ளை தன்னை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளும் விரும்புவாங்க இல்லையா? அதே போல தான் இன்றைக்கு நம்முடைய தேவனாகி கர்த்தர் நமக்கு தகப்பனாக இருப்பாரானால், உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் இரட்சகராக உங்கள் மீட்பராக ஏற்றுக்கொண்டது மெய்யானால், இதோ இந்த வார்த்தையை கவனமாக கேட்பீங்களா? 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வாக்கியங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 2 Timothy chapter 3 verses 1 to 5. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அருமையான பவுல் தன்னுடைய மகனை போல ஏற்றுக்கொண்ட தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, இப்படிப்பட்ட மனுஷர்களை விட்டு விலகு. 19 கேரக்டர்ஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்குங்க. 19 வகையான குணம் கொண்ட மனுஷர்கள் எப்படியெல்லாம் ஊழிய பாதையில் அல்ல நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்முடைய புனிதமான வாழ்க்கையில் நம்மை கரைப்படுத்த அல்லது மோட்ச ராஜ்யத்தை நம்ம இழந்து விடும்படி இப்படிப்பட்ட மனிதர்களுடைய குணங்கள் என்ன ஆகுமா? நம்மை கரைப்படுத்திடுமா. அதனால் என் மகனை தீமோத்தேயுவே, நீ இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. உடனே நீங்கள் யோசிப்பீங்க, ஐயா, இப்படிப்பட்ட இந்த குணம் உள்ளவங்களை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பார்க்குறோம். என் மனைவி கிட்ட, என் புருஷன்கிட்ட, என் பிள்ளைகள்கிட்ட, என் உறவினர்கள் மத்தியில், இன்னும் நாங்கள் ஏன் தேவாலயத்துக்கு போய் ஆராதிக்கிறோமே, அங்கே கூட சில மனுஷர்கள் நம்ம பார்க்குறோமே, அப்படி பார்த்தா யாரோடு பழக முடியாதோ அல்லது யாரோடு கூட நாங்கள் சஞ்சரிக்க முடியாதோ என்று ஒரு அச்சம் உங்களுக்குள்ள இருக்கும். பிரியமானவர்கள், நல்லது கவனிங்க. நன்மை செய்கிற ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷர்கள் கடைசி நாட்களில், அதாவது நம்ம நீங்களும் நானும் இப்போ கடைசி நிமிஷத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இஸ்ரேல் காசா போர் எப்படி போயின்னு இருக்கு பாருங்கள். ஈரான் லெவல் போயிருக்கு, இப்போ இன்னும் போய்கொண்டே இருக்குது, அது வளர்ந்து கொண்டே இருக்குது. காரணம், இஸ்ரேல் முழுமையாக ஆளுகை செய்ய வேண்டிய காலங்கள் தொடங்கிட்டு. இவை எல்லாமே வருகையின் அடையாளங்களில் ஒரு பகுதி. அதனால் பிரியமானவர்கள், இந்த கடைசி நிமிஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு அன்பின் கட்டளை. இப்படிப்பட்ட குணம் கொண்ட மனுஷர்களை விட்டு விலகு. நன்றி அறியாதவர்களாக இருக்கிறாங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறாங்க, நல்லோரை பகைக்கிறவங்களாக இருக்காங்க. இப்போ இந்த செய்தியே எல்லாரும் நன்மை பெறணும், எல்லாரும் மோட்ச வாழ்க்கையில் பங்கடையணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் கொடுக்குறோம். ஆனால் இந்த செய்தியை கூட பகைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, இதை கூட தவறாக பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. எதுக்காக சொல்லணும்னா, இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் ஜென்ம சுபாவத்தை இழந்திருப்பாங்களாம். ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்கணும், அன்பு காட்டணுங்கிற தன்மையெல்லாம் இழந்து அதான் பணப்பிரியராயும் படிக்கும்போதே கை காலெலாம் நடுங்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பக்தி வேஷம் தரித்தவர்களாக இருப்பாங்களாம். வெளியே பார்க்கும்போது ஆன்மீகவாதிகளை போல அல்லது முற்றும் தெரிந்த துருவனை போல, ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்குமா, வேஷம் போட்டு கொண்டு இருப்பாங்க. ஆளுக்கு ஏற்றா போல பேசிக்கிடுவாங்க, இடத்துக்கு ஏற்றா போல நடந்துக்கிடுவாங்க. ஆனால் உண்மையான தெய்வ பக்தியோ தெய்வ பயமோ இருக்காது. ஆக இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு அப்படியே ஆண்டு சொல்லியிருக்க. அப்போ இந்த உலகத்தில் இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மைதான். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் ஊழியம் பண்ணுற இடத்துல,
அல்லது நீங்கள் நம்பி சில இடத்துல போவீங்க, அந்த காரியத்தில் கூட இப்படிப்பட்ட நபரை நீங்கள் பார்க்கலாம். அப்போது நம்ம உலகத்தை மாற்றலாம் நினைக்க வேண்டாம், ஆனால் நாம் தேவனுடைய கிருபையினால எப்படி நம்மளை மாற்றிக்கொள்ளணும், இதை நல்லா கவனிங்க. வேதனைப்படுத்தாது அன்பான சகோதரி சகோதரியே. இந்த குணங்களில் ஒன்று இருந்தால் கூட நம்ம தெய்வாதி தேவனை வேதனைப்படுத்துகிறோம், சிருஷ்டி தெய்வத்தை காயப்படுத்துகிறோம். ஆனால் இதுலேருந்து தப்பித்துக்குள்ள வழி என்ன? என் ஏசப்பா கிட்ட பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட மாட்டார், மன்னித்து அவனுக்கு புதிய வழியும் காட்டுவார். மற்றவங்களாம் இதை செய்யாத அதை செய்யாதுன்னு அட்வைஸோடு நின்றுவாங்க, அதுதான் அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்களுக்கே ஜெயம் கிடையாது. ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. அவர் நாமத்தை நம்புகிற அத்தனை ஜனங்களுக்கு வெற்றியை தருகிறார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவா. ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. இப்படி சொல்லும் போதே துதிக்கும் போதே நமக்கு வெற்றி கொடுத்துட்டாருன்னு அர்த்தங்க. என் இயேசு கிறிஸ்து தோல்வியை வெற்றியாக மாற்றுகிறவர். என் இயேசு ஒருவாள் தான் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். ஆக இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் அல்லது இப்படிப்பட்ட மனுஷரோட பழகிறவங்க உண்மையாகவே அழிவுக்கு ஏதுவான பாதையில் இருக்காங்க உண்மை. ஆனால் இதுலேருந்து நம்ம தப்பித்துக்குள்ள ஆண்டு ஒரு வழி காட்டுறார். அது என்ன வழி கேட்போமா? வேதனைப்படுத்தாது. அப்போ வேதனைக்கு பதிலாக ஆறுதல் படுத்தவும் அவரை மகிழ்ச்சியாக என்னதான் வழி நான் சிந்தித்த போது பிலிப்பியன் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஆவியானவர் காண்பித்தார். When you read book of Philippians chapter 4 verse 8, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ, நீதி உள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த 19 குணம் கொண்ட அந்த பொல்லாத மனுஷனை விட்டு விலகுன்னு சொல்லிட்டு அப்படியே தேவனுடைய மனுஷன் போயிடலங்க. அப்போ இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களை விட்டு விலகினா அப்போ எப்படிப்பட்ட குணம் கொண்ட மனுஷனோடு நம்ம பழகணும்? உண்மை உள்ளவைகளை தேடுறாங்க பாருங்க, அவங்களோட புகழ் எதுவோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, இப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய காரியங்களை உண்மையாகவே தாகத்தோடு தேடுறாங்க பாருங்க, அப்படிப்பட்ட காரியங்களை அடைய துடிக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட மனுஷர்களோடு நம்ம பழகும்போது என்ன ஆகும்னா, நம்ம வாழ்க்கையில் வேதனைப்படுத்துவது பதிலாக தேவாதி தேவனுடைய பலத்தினால இந்த உலகத்தில் நாம் சாதனை படைக்கிறவர்களாய் மாற முடியும். வேதனைப்படுத்தாது. வேஷம் பக்தி வேஷம் தரித்தவர்களோடு பழகக்கூடாதுன்னா, உண்மையான பக்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அன்று கிறிஸ்து இயேசுவுக்கு பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போ துன்பத்தை சகிப்பார்கள், துன்பத்தில் கர்த்தர் அவர்களை விடுவித்து அவர்களை உயர்த்துவார். தான் நீதிமானுக்கு வருகிற அநேக துன்பங்களில் கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அதனால் தயவு செய்து போலியான போதகங்கள், தவறான போதனைகள், தப்பான உபதேசத்தில் போய் மாட்டிக்கிடாதீங்க. உங்கள் நன்மைக்கு சொல்கிறேன், நீங்கள் வேதனைப்படுத்தாதீங்க. தேவனாகிய கர்த்தர் சொன்னதானே அந்த 19 குணம் கொண்ட மனுஷனை விட்டு விலகி ஓடணும்னா இங்கே சொல்லப்பட்ட அந்த 8 திவ்ய குணங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இதுக்கு ஆவியான நமக்கு உதவி செய்வா. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, பரிசுத்தம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நற்புத்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ என்று தேவ ஆவியான மிக தெளிவாக பிலிப்பியர் 4:8 நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த வாக்கியங்களை மனதில் வைத்து இவைகளே நாம் சிந்தித்து கொண்டிருப்போமானால் ஒன்று நம்முடைய சிந்தையில் நன்மை இருக்கும், இல்லைன்னா தீமை இருக்கும். ஒன்று இருந்தால் நம்ம இருதயத்தில் இருள் இருக்கணும், இல்லைன்னா வெளிச்சம் இருக்கணும். ஆகவே இதை தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் தான். இனி காலம் செல்லாது, கடைசி நாட்களில் என்று அன்னைக்கு பவுல் சொன்னார்னா, இன்றைக்கு தேவநாம மகிமைக்கா சொல்கிறேன், கடைசி நிமிஷத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, விட்டு விலக வேண்டியவர்களை விட்டு விலகி பெற்றுக்கொள்ள வேண்டிய திவ்ய குணங்களை, ஆவின் கனிகளை பெற்றுக்கொள்வோம். ஆண்டு உதவி செய்வார். வேதனைப்படுத்தாதே. தகப்பன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இதுதான். நீங்கள் கொண்டு வருகிற பலியை பார்க்கலாம், அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் எல்லாவற்றை பார்க்கலாம், அவர் உங்களை எதிர்பார்க்கிறார். அவருடைய ஆத்மா ரோசிக்கிறது. அவர் இரக்கத்தையே விரும்புகிறவர். அவர் இரத்தத்தின் பலிகளை அவர் பிரியப்படுகிறதில்லை, கீழ்ப்படிதல் தான் உத்தமம் என்று வேதம் சொல்லும். ஆக இன்றை கீழ்ப்படிந்த ஆண்டவரே, உங்களுடைய பலத்தினாலே நாங்கள் ஜெயிக்க அருள் தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி மன்றாடி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி
உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்வு மகிமை இறங்கி வரட்டும் அப்பா. எந்த பகுதியிலெல்லாம் நாங்கள் உண்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தின ஆவியானவர் இந்த நிமிஷத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தந்துடணும் அப்பா. சாத்தானின் தந்திரம் விளக்கும் இப்படிப்பட்டதான பணப்பிரிய, தற்பிரிய, புகழுக்கும், பொருளுக்கும், உலக இச்சைகளுக்கும், அக்கிரமங்களுக்கும் அடிமையானவர்களை விட்டு விலகி ஆண்டவரே கர்த்தாவே, பக்தி வேஷம் தரித்தவர்களை விட்டு விலகி நீ அவைகளை பின்னாக போகாதபடி எச்சரிக்கையார் என்று சொல்லி, அதே போல ஆவிக்குரிய கனிகளாக, திவ்ய குணங்களாக, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொன்னீரப்பா. அந்த வார்த்தை முடியே நடக்க ஒவ்வொருக்கும் கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தடையெல்லாம் இப்போ உடைந்ததுக்காக நன்றி. வேதனைப்படுத்தின காலங்களை மறந்து கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை ஆறுதல் படுத்தி உண்மை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளை மாற உதவி செய்யுங்கப்பா. கடைசி நிமிஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாறனாதா, நீ சீக்கிரம் வர இருக்கிறீர். உன் மகிமை வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உதவி பண்ணும், புகழும் துதியும் உமக்கே. மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனுக்கு ஜீவ கிரீடம் ஆயத்தமாக இருக்கு. ஆகவே ஜெயிக்கிற ஆண்டு நமக்கு பலன் கொடுப்பா. நீங்கள் விரும்பும் பட்சத்தில் அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனால் நீங்கள் உண்மையாக விரும்பும் பட்சத்தில் விடுதலை நிச்சயம். இந்த வார்த்தையின்படியே நாம் தேவனை வேதனைப்படுத்தி விடாதபடி இன்றிலிருந்து இயேசுவின் உள்ளத்துக்கும் அவருடைய மனதுக்கும் இதமான ஒரு ஆறுதலான உண்மையுள்ள பிள்ளைகளை மாறிட கர்த்தர் அருள் புரிவாராக. இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.